My dear students, this is class 4 math chapter 5 exercise 5.1 la question number 4 பார்க்க போறோம். Find the equation of circle with center 2, 3. Okay. Center பாத்தீங்கன்னா 2, 3 and passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0. பாருங்க இந்த லைன் 3x minus 2y minus 1 equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். அதே போல இன்னொரு லைன் இந்த லைனை வந்து 4x plus y minus 27 equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற புள்ளி வழியாக போகுது இந்த சர்க்கிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் ஏவை கண்டுபிடிச்சிக்கணும். பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் சி இஸ் த சென்டர். இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதை வச்சு ஆர் ஸ்கொயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு வரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிறேன். இந்த -1 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போது 3x minus 2y equal to 1ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதே போல் -27 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ 4x plus y equal to +27. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள் -2y இங்கே வெறும் y. அப்போ ஈக்குவேஷன் 2 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 2 ஈக்குவேஷன் 2 into 2 2 4s are 8x 2 into 1 2y 2 into 27 54. இதை ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. அது கடியில் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. 3x minus 2y equal to 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ 3 + 1 பண்ணிட்டீங்கன்னாவே y எலிமினேட் ஆகிடும். பாருங்கள், இது எலிமினேட் ஆகிடும். 8 + 3 வந்து 11x. இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 55. அப்போ 1 11 is 11, 5 11s are 55, x equal to 5ன்னு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடலாம். 2ல் 4 into xக்கு பதிலாக 5 plus y equal to 27. தென் 4 5s are 20. அந்த 20 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 27 minus 20 y equal to 7. ஓகே, அப்போது இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது 5,7 தான் அந்த பாயிண்ட்டு. ஸோ முதல் வேலையாக அந்த வட்டத்தின் மீது அமைந்த அந்த புள்ளி ஏவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிஏ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதானே ரேடியஸு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆர் ஸ்கொயருக்கே போயிடலாம். அப்போ நம்ம ரூட் எழுத தேவையில்லை. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள். x1 y1 x2 y2 கரெக்டா? ஸோ x2 minus x1 5 minus 2 whole square plus y2 minus y1 7 minus 3 whole square. ஓகே, நான் இங்கே ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கிறதுனால நான் இங்கே ஸ்கொயர் ரூட் போடலப்பா. ஓகே, தென் 5 minus 2 3 square, 7 minus 3 4 square, 3 square 9, 4 square 16, ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. அதாவது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்துடலாம். எப்படி எழுதும்? எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அல்லது ஏ ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போது சென்டர் யார்? 2, 3 இவங்க தான் நம்மளோட h, k. அப்போது இது எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்குமே 25. அப்படி எழுதிக்கோங்க. சரி, இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஒய் ஸ்கொயர் minus 2 into y into 3, அதாவது minus 2ab plus 3 square, அதாவது b square பதிலாக 3 square equal to 25. ஓகே, thereafter x square பக்கத்தில் இந்த y square தூக்கி எழுதிக்கோங்க. அப்புறமா xோட டேர்ம் வரணும். அதனால் 2 2s are 4 minus 4x. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 square இங்கே ஒரு 4 வருது. y ஸ்கொயரை நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஒய்யோட டேர்ம் வரணும். -2 into 3 6y. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு ஒரு 9 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 13.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி ஒரு 13 இந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ என்ன ஆகும் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 இப்போ 25லேருந்து 13 கழிச்சிட்டோம்னா 12 மைனஸ் 12 கிடைக்குது அப்போ ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஓகே Thank you students.